ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் பைக்கர்ஸ் பீம்பாய், கல்லையின் பைக்கர்ஸ் பீம்பாய். அனைவருக்கும் வணக்கம். இப்போ கரெக்டாக நம்ம சென்னை கிளம்புறோம். சென்னை ஃபஸ்ட் டைம் போகிறோம். சென்னை ஃபஸ்ட் டைம் இல்லை, பைக்கில் ஃபஸ்ட் டைம் சென்னை போகிறோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா கரெக்டாக கள்ளக்குறிச்சி சிக்னல். கள்ளக்குறிச்சியில் வாழ்கிற மக்கள் அனைவருக்கும் இந்த இடம் கண்டிப்பாக தெரியும். எப்பயுமே நம்ம கள்ளக்குறிச்சினா ஒரு தனி கெத்து தான். அந்த கள்ளக்குறிச்சிக்கு ஒரு தனி அடையாளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏகேடி ஸ்கூல் தான். ஏகேடி நிறுவனம் வந்து மிகப்பெரிய நிறுவனம். இந்த ஸ்கூலில் படித்தவங்களாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், யாரெல்லாம் இந்த ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க. இந்த ஸ்கூலை சுற்றி ஃபுல்லாக சூப்பர் மார்க்கெட்டு அது இதுன்னு நிறையா வந்துருச்சு. ஹைப்பர் மால் முதல் கொண்டு எல்லாம் இருக்குது. நேஷ்னல் ஹைப்பர் மால் எல்லாமே இருக்குது. நம்ம கள்ளக்குறிச்சியில் இல்லாதது ஒன்றுமே இல்லை. அப்போ சிவனை ஒரு தடவை அப்படியே ஒரு வணக்கம் வச்சுட்டு போயிட்டே இருப்போம். நல்லபடியாக இந்த பயணம் முடியணும். மகேந்திரா ஷோரூம் முதல் கொண்டு எல்லாம் வந்துருச்சுங்க. நம்ம கள்ளக்குறிச்சியில் இல்லாத ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். இந்த ஆட்டோ டிரைவர் தம்பி ஒருத்தர் சொல்லுவாப்லையா, அம்புடுதான். நம்ம பயணத்தில் ஃபஸ்ட்டு டோல்கேட் கள்ளக்குறிச்சி டோல்கேட், வீர சோழபுரம். பயங்கரமாக இருக்குல்ல. காலையில் ஏர்லி மார்னிங் கிளம்புனாலே அது ஒரு ஜாலி. கொஞ்சம் பனிமூட்டமும் ஜாலியாக இருக்குது, நிறையா இருக்குது. விட நடுங்கிற மாதிரி தான் இருக்குது. எங்கள் பாளையத்து பச்சையம்மனுக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு பயணத்தை தொடங்கியாச்சு. இதுக்கு மேலே தம்பி விட்றா வண்டியை அப்படிங்கிற மாதிரி தான் ஜாலியாக போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்மளெல்லாம் ஒரு மாதிரி குறுக்குறுக்குறுனே பார்க்குறாங்க. எதுக்கு பார்க்குறாங்கன்னே தெரில. ஒரு வேளை என்னடா இவன் கோட்டு சுட்டலாம் பட்டு ஒரு மாதிரி ஆள் போயிடுங்கிறான் அப்படின்னு பார்க்குறாங்களா, என்ன கதைன்னே தெரில. போங்க, எதுக்கு பார்ப்பாங்க? ஒரு அந்த க்ளவுஸு இதெல்லாம் ஒரு மாதிரி புதுசாக இருக்கும். கிராமத்து பக்கம் இருந்து வரோம், அப்புறம் புதுசாக தான் இருக்கும். நம்மளுக்கே புதுசாக இருக்குது, பார்க்குறவங்களுக்கு புதுசாக இருக்காதா? யாருக்குன்னா அமைஞ்சிடாம இருந்தால் சரிதான். உளுந்தூர்பேட்டை வந்து விட்டோம். 50 கிலோமீட்டர் தாண்டியாச்சு. நல்லா ட்ராவல் போயிட்டுருக்கு. உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டு வந்து அது ஒரு ஸ்பெஷலுங்க. லெஃப்ட்டு ஃபுல்லாக நான்வெஜ்ஜு, ரைட்டு ஃபுல்லாக வெஜ்ஜு. அது ஒரு மாதிரியான டோல்கேட். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் எந்த ஒரு டோல்கேட்டும் நான் பார்த்ததில்லை இது வரையுமே. எனக்கு தெரிஞ்சு நான் இது வரையும் பார்த்ததில்லை. உங்கள் யாராவது எந்த ஊர்லேயாவது இருந்துச்சு அப்படின்னா எந்த ஊருங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். பயங்கரமான எப்படி சொல்கிறது தம்பி. ஏண்டா நீ என்ன துரத்துற பையா? நான்வெஜ்லேருந்து வெஜ்ஜிலேருந்து எல்லா டிஷ்ஷும் எல்லாமே கிடைக்கும். ஆனால் எதுக்கு தான் நம்மளை இந்த மாதிரி வச்சு செய்கிறாங்கன்னு தெரியல. பரவாயில்ல, சரி. பையன் வேற ஃபியூலுக்கு கண்ணடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஃபியூலை போட்டுருவோம். பெட்ரோல் போட்டால் தாண்டா நீ நல்லா போக முடியும் அப்படின்வான். அப்புறம் அண்ணன் வேறு கன்ஃபியூஸ்லேயே இருக்கிறாரு. என்னடாவன் ஒரு மாதிரி வரான்னு. அண்ணா ஃபில் பண்ணுங்கண்ணா. போடுங்க. டிஃபன் ரெடியாக இருக்குமாண்ணா? ம், ரெடி ஆகிடுமா? காலையிலே பல்ல விளக்கிவிட்டோம், பசிக்குது. சரிண்ணா. ஆனால் இந்த காலத்தில் யார் கையில் பணம் வச்சுருக்கா? ஃபோன் இருந்தால் மட்டும்தான். எல்லாம் ஜிபே தான். ஒரு வழியாக 100 கிலோமீட்டர் வந்துட்டோம். லெஃப்டில் போனால் பாண்டிச்சேரி, நேராக போனால் சென்னை. இப்போ நம்ம இருக்கிறது விழுப்புரம். இந்த பிரிட்ஜு கட்டுறதுக்கு முன்னாடி செம்ம டிராஃபிக் ஆகும் இந்த இடத்துல. காரில் வரவெல்லாம் அப்படியே பொறுமையாக கிராஸ் ஆகி போயிடணும். செம்ம புழுதி. இப்போ பரவாயில்ல, சூப்பராக ஆயிடுச்சு இந்த இடமே. அடையாளம் தெரியாமல் போச்சு. கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஏதோ கட்டிட்டு இருக்காங்க. என்ன கோயில் மாதிரி இருக்கு, என்னது இது? நான் தெரியலையே. மணி மண்டபமா? ஏதோ மணி மண்டபம்னு போட்டிருக்குங்க, என்னன்னு தெரியல, டக்குன்னு பார்க்க முடியல. இந்த மாதிரி பைக் ரைடெல்லாம் யாரெல்லாம் பிடிக்கும்? ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். பேச்சலாம் நம்மளுக்கு பேசலாம், இந்த ஃப்ளூவெண்ட்டாக பேச வராது. எங்கேயாவது ஒரு 4 பேர் முன்னாடி பேசுனாலே நம்மளுக்கு தடுத்து கிழிஞ்சிடும். அதனால நம்மளுக்கு கொஞ்சம் பேச வராது. ஏதோ பிழை திருத்தங்கள் இருந்தால் தயவு செஞ்சு நம்ம மக்கள், தமிழ் மக்கள் கொஞ்சம் எனக்கு திருத்தறதுக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்களும் திட்டாதீங்க. இப்பெல்லாம் கமெண்ட் திறந்தாலே
பயங்கரமான வார்த்தைகள்லாம் வருது. அந்த வீடியோ போட்டவங்க ஏன்டா போட்டேன்னு நினைப்பாங்க, அந்த அளவுக்கு வருது கமெண்ட். அதனால ஏதாவது தப்பு இருந்ததுன்னா அந்த சொல்லுங்க. அதை விட்டுட்டு அசிங்கமாக பேசுறது இதெல்லாம் திட்டாதீங்க. சோசியல் மீடியாவில் சின்ன பிள்ளைங்களாம் இருக்காங்க இப்போலாம். இப்போ எல்லார் கையிலையுமே ஃபோன் இருக்குது. சின்ன சின்ன பிள்ளைங்களாம் ஃபோனை வச்சுருக்குங்க. என்னது 7007 அண்ணன் முன்னாடி ஒருத்தர் போகிறாரு 7000 தண்டர்பேர்டு. நான் பழைய வண்டி ஒரு வண்டி வச்சுருந்தேன் தண்டர்பேர்டு ப்ளூ கலரு, அது 7007 தான். தண்டர்பேர்டை பார்த்தோன்னே அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததேங்கிற மாதிரி நம்மளுக்கு அந்த வண்டி ஞாபகம் வந்துடுச்சு. அண்ணா ஆனால் ஹெல்மெட் போடாமல் போகிறாரு. ஆனால் சேஃப்டி ஃபஸ்ட்டு, முதல்ல ஹெல்மெட்டை போடுங்க. கிராமத்து சைடுங்கிறதுனால நிறையா பேர் வந்து அந்த ஹெல்மெட்டே யூஸ் பண்ண மாட்டுறாங்க. போலீஸ் வந்து சொல்கிறாங்க ஹெல்மெட்டை போடுங்க அப்படின்னு. நம்ம மக்கள் என்ன சொல்கிறாங்க, நான் செத்தா உனக்கு என்னடா அப்படிங்கிறாங்க. இந்த பேர் பைத்தியக்காரன் இந்நேரம் எனக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு போயிருப்பான் மெண்டல் பையன். நல்லா இருக்கா தம்பி? பையன் நைட் அடித்த சரக்குன்னு தெரியல போல இருக்கு. என்ன சொல்கிறதோ. அவர் போய் லாரியில் முத்தம் கொடு. யார் தான் இதுக்கெல்லாம் வந்து லைசன்ஸ் கொடுக்குறாங்களோ. அடுத்து விக்கிரவாண்டி டோல்கேட் வந்துட்டோங்க. காலையில் தூங்குவாங்க போல இருக்குது. நம்மளை போட்டு அணைச்சி விட்டு நம்மளை காலி பண்ணி விடுவாங்க போல இருக்குது. கடவுளை செக் மரண பயம் பாங்களா. அது கொஞ்ச நேரத்தில் ஒருத்தன் காட்டி விட்டான் எனக்கு. ஆஹா, போலீஸார நிற்கிறாங்க, பிடிப்பாங்களா? அப்பனே முருகா காப்பாத்து. இல்லை நம்மள்ட்ட பேப்பர்லாம் கரெக்டாக இருக்குது, பயப்பட தேவையில்ல. நம்ம இப்போ எந்த வண்டியில் போகிறோங்கிறதே உங்களை யார்ட்டையும் சொல்லு. நம்ம வந்து ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு ஒரு சூப்பர் மீட்டர் வாங்கியிருக்கோம் 650. திண்டிவனம் கிராஸ் பண்ணிட்டோம். ஒரு டீயை போட்டு போகலாமா? மணி 8 சரி, ஒரு டீயை போட்டுருவோம். இன்னும் நம்ம பைக்கை பாருங்கள் இப்படி இருக்குன்னு. இப்படி தான் ஒரு ரைடும் கிளம்புறது. இதுதானே ஃபஸ்ட் ரைடு. இனிமேல் கிளம்பும், வேக வேகமாக போவோம். மேல்மருவத்தூர் வந்துட்டோம். அம்மா தாயே எல்லாரையும் நல்லபடியாக காப்பாற்று. பசிக்குது. டீ குடித்தோம், ஆனால் பிஸ்கட் சாப்பிடல. 2 பிஸ்கட்டை உள்ளே போட்டிருக்கலாமோ? ஏதாவது நல்ல நான்வெஜ் ஹோட்டலுக்கு அல்லே கிடைச்சா பரவாயில்ல. பார்ப்போம் ஏதாவது ஹோட்டல் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஹோட்டலில் நிறைய இருக்குது. எதையாவது சாப்பிட்டு கோளாறு கொடுத்துட்டா என்ன பண்ணுறது? அதனால் கொஞ்சம் பயமாகுது. இல்லை வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாமான்னு தோணுது. செங்கல்பட்டு வந்துட்டோம். என்னான்னு தெரில, ஃபுல்லாக செம்ம டிராஃபிக் ஆகுது. அதான் ஆக்சிடெண்ட்டா? யாருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஓ, சென்னை உள்ள என்ட்ரா போகிறோம்ல, அப்புறம் அது இப்போ டிராஃபிக் இல்லைன்னா அப்புறம் எப்படி? அதான் நான் பார்த்தேன், என்னடா இது டிராஃபிக்காக இருக்கேன்னு பார்த்தேன். நம்ம ஊர் சைட்லாம் எதாவது ஆக்சிடெண்ட்னா தான் டிராஃபிக் ஆகும். இங்கே நம்ம சும்மா போகணுனாலே டிராஃபிக்கில் தான் போகணும். சும்மா நார்மல் டிராஃபிக் தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. செங்கல்பட்டு டோல்கேட் கிராஸ் பண்ணுறோம். நமது பயணம் வெற்றிகரமாக சென்று கொண்டே இருக்கிறது. நான் மேடையில் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்ல நான். அப்படிதான் இப்போ மனசில் நினச்சிருப்பீங்க. சே பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முட்டை போடுற கோழிக்கு தான் குண்டி வலி தெரியுங்கிற மாதிரி இந்த வண்டி ஓட்டுறவங்களுக்கு தான் தெரியும் பட்டக் சோலி. பின்னாடி கீஞ்சிரும் போல இருக்குது. 650 எடுத்து ஓட்டினா நல்லா மெதுன்னு இருக்கும்னாங்க. வண்டி எடுத்து ஓட்டுறவங்களுக்கு தான் தெரியும். இந்த யூடியூப்ல என்னென்ன சொல்றாங்க சாமி, முடிச்சு விட்டாங்க போங்க. எவ்வளோ போடலாம். இந்த மாதிரி ரோடு இருந்தா சும்மா ஜாலியாக போகலாம்.
இதை மாதிரி பைத்தியெல்லாம் நிறையா இருக்க மாட்டுது ஊரில். கிண்டி கட்டம் போடல, கையும் காட்டல, தலைவர் அவர் மாட்டு பூந்து வராரு. சரி ரைட்டுங்க, சென்னை உள்ள என்ட்ரு ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கேமரா கழட்டி வச்சுருவோம். அதில் வேறு சார்ஜ் வேறு கம்மியாகிடுச்சு. அதனால் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் என்னுடைய வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி. சப்ஸ்கிரைப். பாய்.